கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நீலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்று 20/4/2025 அவ்யக்த முரளி 18/1/2005 ரிவிஷன் கிளாஸ். 18/1 பாபாவுடைய நினைவு நாள், ஸ்மிருதி தினத்தினுடைய முரளி. இன்றைய முரளியில் பாபா நம்மிடம் ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு தானும் ஜீவன் முக்தி அனுபவம் செய்து அனைவருக்கும் ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளலாக மாற வேண்டும் என்கிறார். அமிர்த வேளை முதல் அனைத்து குழந்தைகளும் பாபாவின் அன்பில் மூழ்கியிருப்பதை பாபா பார்த்தார். இன்று பாப்தாதா குழந்தைகளுக்கு வில் பவர் வில்லாக அளித்த நாள். சேவையில் வெற்றிக்கு ஆதாரம், செய்பவரும் செய்விப்பரும் சிவபாபா. நான் நிமித்தம் எனும் பாவனை. அந்த நிமித்த பாவனை இருக்கும்போது அகங்காரம் இருக்காது, பணிவுத்தன்மை இருக்கும். எங்கு பணிவுத்தன்மை உள்ளதோ அங்கு வெற்றி கிடைக்கும். சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி அனுபவம் பண்ணுறோம், ஆனால் அதை விட சிரேஷ்டமானது சங்கமிகத்தின் ஜீவன் முக்தி என்கிறார் பாபா. ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபடுவது என்பதுதான் முக்தியும் ஜீவன் முக்தியும் அளிக்கும் வள்ளலாக மாறுவதற்கான வழி. தற்போதைய சமயத்துக்கேற்ப எப்போது வேண்டுமானாலும் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழலாம். ஆகவே ஏகாகிரதா, மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி மிக மிக அவசியம் என்கிறார் பாபா. யோகி ஆகிவிட்டீர்கள், இனி பிரயோகி ஆத்மா, அதை நடைமுறைப்படுத்தும் ஆத்மாவாக மாறுங்கள் என்கிறார் பாபா. முன்னாடி டபுள் ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அவங்களுடைய விசேஷத்தன்மை உண்மை, சத்தியம். பாபாவிற்கு இந்த விசேஷத்தன்மை மிகவும் பிடித்திருக்கிறது என்கிறார் பாபா. ஆக இன்றைய முரளியில் பாப்தாதா நம்மை அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் அளிக்கும் வள்ளலாக மாற கூறுகிறார். இன்னைக்கு முரளியோட சாரம், ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அதிர்ஷ்டசாலியும் அன்பானவர்களுமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கியுள்ளனர். இந்த பரமாத்மா அன்பு அலௌகிகமானதாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையினுடையவராக மாற்றியுள்ளது. அன்புதான் சுலபமாக வெற்றியை தந்தது. இன்று அமிர்த வேளை முதலாகவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பெனும் மாலையை தந்தைக்கு அணிவித்தனர். ஏனெனில் இந்த பரமாத்மா அன்பு எதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு எஜமானனாக மாற்றுகிறது. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுமான பொற்சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளார். தெரியுமல்லவா? இந்த பொற்சாவி எது? அந்த பொற்சாவி மேரா பாபா, என்னுடைய பாபா, எனது பாபா என்று சொன்ன மந்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியாக, அது சொன்ன மாத்திரத்திலேயே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள். அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தால் முழுமை அடைந்து விட்டீர்கள். சர்வ சக்திகளால் சக்திசாலியாகி உள்ளீர்கள்.
மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள், என்னுடைய பாபா என்று கூறின மாத்திரத்திலேயே. அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து எழும் பாடல் என்ன? இல்லை என்ற பொருளே இல்லை பிராமணர்களான உங்களுடைய பொக்கிஷத்தில். இன்றைய நாளை நினைவு நாளாக சொல்லப்படுகிறது. இன்று குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் நினைவு வருகிறது. பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளான உங்களை பார்த்து மகிழ்கிறார். ஏன்? பிராமண குழந்தை ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்யவான் குழந்தை ஆவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்ய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்கின்றார். இன்று நினைவு நாளில் முக்கியமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளிடம் அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் குழந்தைகளான உங்களுக்கு ராஜதிலகம் அணிவித்த நாளாகும். முக்கியமான மானுடலில் இருந்த போதே வில் பவர் அனைத்தையும் உயில் செய்த நாளாகும். தந்தையை போல் பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நாளாகும். இன்றைய நாளுடைய விசேஷத்தன்மைகள் பாருங்க. பாப்தாதா குழந்தைகளின் நிமித்த பாவனையுடன் தன்னலமில்லா விஸ்வ சேவையை பார்த்து மகிழ்கின்றார். பாப்தாதா செய்பிப்பவர், செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்கிறார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரமே செய்பிப்பவர் பாபா, செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பதாகும். நான் ஆத்மா நிமித்தமாக உள்ளேன். ஏனெனில் கருவி எனும் உணர்வால் பணிவு நிலை இயல்பாகின்றது. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தே பணிவெனும் உணர்வு இலகுவாக அழித்து விடுகிறது. லேசாக ஈஸியாக நமக்கு கூட தெரியாம அழித்து விடுகிறது. இந்த பிராமண வாழ்வில் மிகப்பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வே ஆகும். செய்ய வைப்பவர் சேவிக்கின்றார், நான் நிமித்தமான கருவியாக செய்கின்றேன் எனும்போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறது. நாளை ஜீவன் முக்தி பிராப்தமாகியே தீரும். ஆனால் இப்போதே, நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஆனா இப்போதைய சங்கம் யுகத்தின் ஜீவன் முக்தியின் அலௌகிக ஆனந்தம் முற்றிலும் அலாதியானது. கர்மம் செய்த போதும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை நாம பார்த்தோம். வாழ்வில் இருந்த போதும் தாமரை மலர் போன்று அன்பாகவும் விலகியும் இருந்தார். எவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, எவ்வளவு பேர் இருந்தாங்க. வாழ்வில் பொறுப்பு யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு இருந்தும் கவலையில்லா ராஜா நிலை, இதனை ஜீவன் முக்தி நிலை என கூறப்படுகின்றது. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலராக காண்பிக்கப்பட்டிருக்கிறது, கமலாசனதாரியாக காண்பிக்கின்றார்கள். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கம் யுகத்திலே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்திலேயே பிராப்தமாகின்றது. இப்போதே மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி வள்ளல் ஆக வேண்டும், ஆகின்றீர்கள். மேலும் ஆகவும் வேண்டும், மற்றவங்களே ஆக்க வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதி என்னவா இருக்கும்? அந்த விதி ரொம்ப ஈஸியா நம்ம ஆக்க முடியும். பாபா ஒரு நொடியில் ஆக்க முடியும் அப்படிங்கிறார். ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட வேண்டும். அந்த பயிற்சி செஞ்சோம்னா அனைவருக்கும் முக்தியும் ஜீவன்முக்தியும் அளிக்கும் வள்ளலாக நாம மாற முடியும். இந்த பயிற்சியை இப்போது தேவை. மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு இருத்தல் தேவை. இப்படி இந்த ஸ்தூல இந்திரியங்களை, கை கால்களை தேவைக்கேற்ப வேண்டிய பொழுது விருப்பப்படி பயன்படுத்துகின்றீர்கள் அல்லவா? அதற்கு நேரமாகிறதா என்ன? கையை மேலே உயர்த்த நினையுங்கள். நேரமாகிறதா?
உயர்த்த முடிகிறது அல்லவா? இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேலே உயர்த்துங்கள். உயர்த்துவீர்கள் தானே? உயர்த்தாதீர்கள். பாபா உதாரணத்துக்கு சொல்றாரு, உயர்த்தாதீர்கள், செய்ய முடியும் தானே? அவ்வாறே மனதின் மீது அந்த அளவிற்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்க மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒருநிலைப்பட வேண்டும். மனம் என்பது கை கால்களை விட சூக்ஷ்மமானதுதான். இருப்பினும் அது உங்களுடையது தானே. எனது மனம் என்றே சொல்வீர்கள் அல்லவா? உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்கள். எவ்வாறு ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கின்றீர்களோ அவ்வாறே மனம் புத்தி சம்ஸ்காரங்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். அப்போதே நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகளே ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகத்தின் உச்சத்தை சென்றடைகிறார்கள். அதிகபட்சம் கிரகங்களை அடைகின்றனர். ஆனால் பிராமணாத்மாக்களாகிய நீங்களோ 3 லோகங்களையும் கடந்து செல்கின்றீர்கள். ஒரு நொடியில் சூக்ஷ்ம லோகம், நிராகாரி லோகம், இம்மண்ணில் உள்ள மதுபனையும் சென்று அடைகின்றீர்கள் அல்லவா? மதுபன் செல் என மனதிற்கு கட்டளை பிறப்பித்த மாத்திரமே செல்கிறது தானே? உடலால் அல்ல, மனதால். கட்டளையிடுங்கள். சூக்ஷ்மவதனம் செல், நிராகாரி ஆத்மலோகம் செல் என 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்வீர்கள் அல்லவா? பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் வேண்டிய பொழுது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆழாது அசையாது இருப்பதில் அதிக கவனம் தேவை. மனதை வென்றவர் உலகை வென்றவர் எனப்படுகிறது. இப்போதோ மனம் அவ்வப்போது ஏமாற்றவும் செய்கின்றது. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று ஜனவரி 18 தானே, பாபாவின் நினைவு நாள். பாப்தாதா இந்த சக்தியின் மீதே முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். ஹே சுராஜ் அதிகாரி குழந்தைகளை, இப்பொழுது முக்கியமாக இந்த பயிற்சியினை நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சமயத்திற்கு ஏற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். இதற்காக ஏகாகிரதா, ஒருமுக சக்தி அவசியமாகும். மனதின் ஒருமுக தன்மையால் உறுதி மனப்பான்மையும் சுலபமாகவே வந்துவிடும். இந்த உறுதித்தன்மையானது வெற்றி லகுவாக பெற்றுத்தருகின்றது. ஆகவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கிய கவனம் வையுங்கள். எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்றவர் தோற்று போனவர், மன்கே ஜீத்தே ஜீத் மன்கே ஹாரே ஹார் அப்படி ஒரு பழமொழி இருக்கு. மனதை வென்றவர் வெற்றி கொண்டவர் எனவும் சொல்வார். சக்திகளினும் கடிவாளத்தால் வெற்றி அடையுங்கள். இந்த புத்தாண்டில் இந்த வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகிதான் நீங்கள். இப்போது பிரயோகி, செயல்முறைப்படுத்துபவர் ஆகுங்கள். மேலும் இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப் தாதாவை வந்தடைந்தது. சில குழந்தைங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு, பாபா எங்கிட்ட சொல்லாம போனீங்க, அன்பான எங்களுக்கு சாக்கார் பாலனை கிடைக்கல. அன்பான உரையாடல்கள், அன்பு ஜாஸ்தி. அதனால நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவிலா அன்பும் பாப்தாதாவை வந்தடைந்தது. கடிதமும் வந்தது. நிறைய பேர் பாபாக்கு லெட்டர் எழுதுவாங்க, இமெயில் அனுப்புவாங்க. ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் வழங்கினார். உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட முடியாதல்லவா, இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அநேக குழந்தைகள் உள்ளன. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருப்பினும், கிராமமோ நகரமோ
அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு, பந்தனத்தில் உள்ளவர்கள், புகார் செய்பவர்கள் அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தது. இப்போது பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி காட்டுங்கள். இந்த பாபா எப்பவே சொல்லுவாரு, प्यार का रिटर्न है स्वयं को टर्न करना. ரிட்டர்ன் என்ன? நம்மளை நாம டேர்ன் பண்ணணும், மாற்றி காட்டுங்கள். மேடையின் மீது தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். இந்த உலகமே ஒரு பெரிய மேடை. நமது சம்பூர்ண நிலையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகும். இனி தனது சகோதர சகோதரிகளை அதிகம் துயரம் பார்க்க விடாதீர்கள். அவங்களோட துக்கம் அழியணும்னா நம்ம நம்முடைய சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவியுங்கள். மிகவும் பயந்துள்ளார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ? இந்த இருளில் அல்லல் படுகின்றார்கள். ஆத்மாக்களுக்கு இப்போது வெளிச்சமான பாதை காண்பியுங்கள். ஊக்கம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? இப்பொழுது பேருலகை பாருங்கள். அகலத்தின் மீது பார்வையை செலுத்துங்கள். முழு உலகத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம அனைவர் மீதும் கருணை உள்ளவர்களாக மாறணும். நல்லது. வீட்டு பாடம் நினைவில் இருக்கும் அல்லவா? மறந்து விடாதீர்கள். பாபா ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் மறக்கக்கூடாது. நியூ இயர்க்காக பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. பரிசு வழங்குவோம். யார் ஒருவர் ஒரு மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கு ஒருமுக நிலையில் இருத்தீர்களோ அந்த சார்ட்டுக்கான ரிசல்ட்டை பார்த்து பரிசு தருவோம். சரிதானே? யார் பரிசு பெறுவார்? பாண்டவர்கள். முதலில் பாண்டவர்களா? பாண்டவர்கள் நம்பர் 1. சக்திகள் A1. இல்லை என்றால் பாண்டவர்கள் A1. இப்போது சற்று வேகத்தை துரிதப்படுத்துங்கள். சாவகாசமாக அல்ல, துரித வேகத்திலேயே தான் ஆத்மாக்களின் துக்கம் வலி நீங்கும். இரக்கம் எனும் நிழல்குடையை ஆத்மாக்களின் மீது விரியுங்கள். நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் இரட்டை அயல்நாட்டவர் பாப்தாதா கூறுகிறார். பாபாவும் டபுள் ஃபோர்னர் ஆயிட்டாரு. இரட்டை அயல்நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல்நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவர். நல்லது. ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல்நாட்டவரை பார்த்து மகிழ்கின்றார். ஏனெனில் பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றனர். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரி எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இப்போது இரட்டை அயல்நாட்டவர் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? பாப்தாதா மகிழ்கின்றார். ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர். அவ்வாறே நீங்களும் அக்கம் பக்கம் உள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கு செய்தி தர ஆர்வம் வையுங்கள். புகார் வரக்கூடாது. வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது, மேலும் வளரும். ஆனால் புகார் முடிவடைய வேண்டும். அனைவரிடமும் மெசேஜ் போய் சேரணும். இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷ தன்மை சொல்லப்படுகிறது. தந்தையை திருப்தி செய்வதற்கான சாதனம் உண்மை உள்ளம் கண்டு தந்தை திருப்தி அடைகின்றார். சச்சே தில் பர் சாஹேப் ராஜி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுவே இரட்டை அயல்நாட்டவர்களின் விசேஷ தன்மை. தந்தையை திருப்தி செய்வதில் மிகவும் புத்திசாலிகள். உண்மை உள்ளம் பாப்தாதாவிற்கு ஏன் பிரியமாகின்றது? ஏனெனில் பாபாவை சத்தியமானவர் என சொல்கின்றோம். காட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறோம் இல்லையா? உண்மையே கடவுள் என சொல்லப்படுகின்றது. சத்தியம் சிவம் சுந்தரம் என்கிறோம். பாப்தாதாவிற்கு உண்மை உள்ளம், தூய உள்ளம் மிகவும் பிரியமானது. அப்படித்தானே? உண்மை உள்ளம், தூய உள்ளம், சத்தியமே பிராமண வாழ்வின் மேன்மையாகும். எனவே இரட்டை அயல்நாட்டவரை பாப்தாதா எப்போதும் நினைவு செய்கின்றார்.
பல்வேறு தேசங்களின் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நிமித்தமானீர்கள். எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ ராஜ்யங்களில் போய் சேர்ந்திருக்கு சந்தேஷம். பாருங்கள், எத்தனை தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். ஆக இத்தனை தேசங்களுக்கும் நன்மை நடந்துள்ளது. ஆக பாப்தாதா இங்கு நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுறமும் உள்ள இரட்ட அயல்நாட்டு குழந்தைகளுக்கு, நிமித்தமான குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். பறந்து கொண்டே இருங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும். அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? புத்துணர்வு பெற்றீர்களா? ஏனென்றும் அமரராக இருப்பீர்களா? என்றென்றும் அமரர்களாக இருப்பீர்களா? அல்லது மதுபனிலேயே பாதை விட்டு செல்வீர்களா? உடல் இருக்குமா? எப்போதும் இருக்குமா? அமர் பவ என வரதானம் உள்ளதல்லவா? எதனை மாற்றினீர்களோ அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அமர், அழியாதது இருக்கும். நல்லது. பாப்தாதா மகிழ்கின்றார், நீங்களும் மகிழ்கின்றீர்கள். பிறரையும் மகிழ வையுங்கள். நல்லது. ஞான சரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. நல்லது, நன்றாக உள்ளது. ஞான சரோவரில் ஒரு விசேஷம் ஆரம்பமானது. ஞான சரோவர் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று. விஐபிஸோட சேவை 6 மாதம் விஐபி சேவை இருக்கும். 6 மாதம் டபுள் ஃபாரினர்ஸ் அங்கே பட்டி பண்ணுவாங்க. அனைத்து துறையினருக்குமான நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும்போது ஞான சரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்கின்றனர். எனவே ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை தருகின்றார். சேவையின் ரிசல்ட் அனைவருமே மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களையும் உடன் அழைத்து வருகின்றனர். நாலாபுறமும் செய்தி பரவ செய்வதில் ஞான சரோவர் நிமித்தமாக உள்ளது. பெரிய பெரிய விஐபிஸுக்கு பாபாவுடைய மெசேஜ் போய் சேர அவங்க ஞான சரோவரம் நிமித்தமாக உள்ளது. வாழ்த்துக்கள், என்றென்றும் வாழ்த்துக்கள். பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் பிந்து நிலையில் நிலை பெறுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். நாலாபுறமும் உள்ள ஸ்னேகி லவ்லின் ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா தனது மனம் புத்தி சம்ஸ்காரங்களை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கமுகத்தின் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யும் பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பன்மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரங்களும். இன்றைய வரதானம், அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தை, இரக்க மனமுள்ளவராக ஆகுங்கள். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், இரக்க மனமுள்ள தந்தையின் இரக்க மனம் நிறைந்த குழந்தைகள் ஏழ்மையாக யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மாவிற்கு நல்வழி கிடைக்கட்டும், நன்மை நடக்க வேண்டும் என்ற இரக்கம் ஏற்படும். அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் தந்தை அறிமுகம் தருவார்கள். வீட்டுக்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவீர்கள் தானே? யார் வந்தாலும் முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா குடிக்கிறதுக்கு. மாறாக தரவில்லை என்றால் யாரை வந்து தண்ணி கொடுக்கல, பச்சை தண்ணி கூட கொடுக்கல அப்படிம்பாங்க இல்லைங்களா? பேர் கெட்டு போயிடும், தவறாக கருதப்படும். அவ்வாறே தன் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எனும் தண்ணீர் வழங்குங்கள். அதாவது வள்ளலின் பிள்ளைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும். இன்றைய முரளியின் இனிமையான ஸ்லோகன், யதார்த்தமான வைராகிய உள்ளுணர்வு என்பதின்
எளிமையான அர்த்தம். எந்த அளவிற்கு விலகி இருப்போமோ அந்த அளவே அன்பா இருத்தல் ஆகும். அதுதான் உண்மையான விரக்தி, எல்லையற்ற வைராக்கியம் எனப்படும். இன்றைய இந்த மாதம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவ்யக்த சமிக்ஞை, இணைந்த ரூபத்தின் நினைவால் சதா வெற்றியாளராக ஆகுங்கள். நானும் எனது தந்தையும் இதே நிலையில் இணைந்தே இருந்தால் மாயினை வென்றவர்களாக ஆவீர்கள். செய்பவர், செய்ய வைப்பவர், இந்த சொல்லில் தந்தையும் குழந்தையும் இணைந்தே உள்ளனர். கை குழந்தைகளுடையது, செயல் தந்தையினுடையது. பாபாவுக்கு கை இல்லை, நம்ம கை மூலமாக தான் பண்ண முடியும், என்ன செய்யணுமோ செய்ய முடியும். ஆனால் செய்விப்பவர் பாபா. கை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. ஆனால் செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார் என்ற அனுபவமே ஏற்படுகின்றது. நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சப்தமே எப்போதும் மனதிலிருந்து வெளிப்படுகின்றது. பாபா என் மூலமா என்னை கருவியாக பயன்படுத்துகிறார். நம்ம மனசுல அந்த அனுபவம் ஆழமாக பதிந்துள்ளது. ஓம் சாந்தி. கொஞ்ச நேரம் நம்ம பாபா நினைவில் இருப்போம்.